மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் தியானம் என்பது செய்கிறோம். நமக்கு தெரிஞ்ச தியானத்தை சத்சங்கத்தின் மூலம் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறோம். ஆன்மீக புத்தகங்கள் வாசிக்கிறோம். தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் மூணுமே செய்கிறோம். தியானம் செய்யும்போது அற்புதமான ஆரோக்கியம் இயல்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோமே. எப்படி ஆகும்? எப்படி நமக்கு இந்த ஆரோக்கியம் என்பது கிடைக்கும்? நோய்கள் அனைத்தும் இயற்கையாக குணமாக்கி நமக்கு ஆரோக்கியம் என்பது நம்ம கைக்கு வரும். எப்படி வருது அப்படின்னா, நம்ம பௌத்திக உடல்ல எத்தனையோ உறுப்புகள் எல்லாமே இருக்கு. மெனி ஆர்கான்ஸ் ஆர் தேர் இன் அவர் பாடி. ஒவ்வொரு ஆர்கான், அதாவது ஒவ்வொரு உறுப்பும் தனிப்பட்ட வேலை என்பதை செய்யுது. கிட்னி அதனுடைய வேலை செய்யுது, லங்ஸ் அதனுடைய வேலை செய்யுது, லிவர் அதனுடைய வேலை செய்யுது. இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் அவங்களுடைய வேலை செய்தால் அப்போ நமக்கு ஆரோக்கியம் என்பது கிடைக்கும். ஒவ்வொரு உறுப்பும் தனிப்பட்ட செல்ஸுடன் செய்து வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆர்கானும் குரூப் ஆஃப் செல்ஸ் மூலமாக அது எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த செல்ஸு உயர்ந்த நிலையில் இருந்தால், அதாவது அதி உன்னதமான செல்ஸு சில நேரத்தில் உருவாக்கும். அந்த செல்ஸ் மூலமாக மட்டுமே நமக்கு ஹீலிங் ஆகட்டும் எல்லாமே நடக்கும். அதுவே ஒரு செல்லு கெட்டு போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன மாதிரி ஆகிடும்? கேன்சர் செல் மாதிரி மாறிடும். கேன்சர் செல் இருந்தால் என்ன ஆகும்? அது பக்கத்தில் என்னென்ன செல்ஸ் இருக்கோ அது எல்லாமே கேன்சர் செல்லாக மாறிடும். ஸோ ஒரு கேன்சர் செல் இருந்தால் போதும், மீதி செல்ஸ் எல்லாமே ப்ரோன் டு அட்டாக் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போது இந்த செல்ஸ் எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்கான்ஸ் மூலமாகவும் அதி உன்னதமான செல்ஸ் என்பது கிரியேட் பண்ணுறது. இந்த உன்னதமான செல்ஸு என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் தியானம் பண்ணும்போது நம்முடைய விஸ்வ சக்தி, பிரபஞ்ச ஆற்றல் இந்த செல்ஸு கிட்ட வந்தது அப்படின்னா அந்த செல் டிவைன் செல்லாக மாறிடும். இந்த டிவைன் செல் என்ன பண்ணும் அப்படின்னா, பக்கத்தில் என்னென்ன செல்ஸ் இருக்கோ அது எல்லாமே டிவைன் செல்ஸாக மாறும். டிவைன் செல் அப்படின்னா என்ன அப்படின்னா, 100% ஹைலி பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிற செல். தினமும் தியானம் பண்ணும்போது ஒரு டிவைன் செல் கிரியேட் ஆகுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கும் அனைத்து செல்ஸுக்கும் ஆரோக்கியம் என்பது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அந்த ஒரு செல் வாங்கணும் அப்படின்னா ஆழமான தியானம், நம்ம குவாலிட்டி தியானம் என்பது மிக முக்கியமாக செய்யணும். இல்லை அப்படின்னா அந்த செல் உருவாக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் எனர்ஜி வாங்கி அதை நமக்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு முடியும். ஆனால் ஒரு யோகி மாதிரி உணவு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், யார் மேலேயும் ஆதாரம் இல்லாமல் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருப்பான். அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு அவர் உடலில் அவங்களுடைய செல்ஸ் எல்லாமே தெய்வீகமான அணுக்கள் மாதிரி ஆயிருக்கும், டிவைன் செல்ஸாக மாறும். அந்த டிவைன் செல்ஸு யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர் எப்போவுமே ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருப்பார். அதற்கு தான் மை டியர் மாஸ்டர்ஸ், தினமும் தியானம் செய்யும்போது நம்ம உடலுக்குள்ளே இருக்கும் அனைத்து உறுப்புகளும் அந்த டிவைன் செல்ஸ் அவருக்கு ஆரோக்கியம் கொடுத்து மொத்தமாக நம்முடைய உடல் மொத்தமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேலை செய்யும். இந்த டிவைன் செல்ஸ் எப்படி அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு கேன்சர் செல் மாதிரி. கேன்சர் செல் அது உயிரை கொல்ற மாதிரி இருக்கும், ஆனால் டிவைன் செல்லு உயிர் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த டிவைன் செல்லில் எவ்வளோ ஆற்றல் இருக்கும் அப்படின்னா, எந்த விதமான பாக்டீரியா வந்தாலும், எந்த விதமான வைரஸ் வந்தாலும் நமக்கு நேச்சுரல் இம்யூனிட்டிக்காக வேலை செய்யும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தானே நம்ம சொல்கிறோம் எல்லாருக்குமே, தியானம் செய்யுங்கள், இயல்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதுதான் விஸ்வசக்தி, பிராணசக்தி, பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும்போது நமக்குள்ள இருக்கும் செல்ஸ் அனைத்தும் டிவைன் செல்ஸாக மாறும்போது இந்த மாதிரி அதிசயம் நடக்கும். என்ன அதிசயம் அப்படின்னா, இப்போது வரைக்கும் ஒரு மாமிச பிண்டமாக இருக்கு இந்த உடல். நான் ஒரு சாதாரணமான மனிதன் அப்படின்ற மாதிரி இருப்போம். ஆனால் எல்லா டிவைன் செல்ஸும், ஆனால் இந்த உடல் என்பது மாமிச பிண்டமாக இருக்கிறது மந்திர பிண்டமாக மாறிடும். அதாவது குவாண்டம் ஃபீல்டுக்கு என்ட்ரு ஆகிடும். குவாண்டம் ஃபீல்டுக்கு என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, you will be energy, completely energy. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் முறைப்படியாக தியானம் செய்யும்போது அற்புதமான ஆரோக்கியம், ஆனந்தம், அமைதி என்பது கிடைக்கும். மை டியர் மாஸ்டர், சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சது விளக்கம், அதற்காக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு சின்ன முயற்சி. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.